If anyone wants to be a follower of mine, let him renounce. But anyone who loses his life for my sake will save it. லூக்கா 9:23-24. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் என் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தருகின்ற நாள். நம்முடைய பங்கு கோயிலுக்கு வருகின்றோம். சண்டே பெஸ்ட் நல்ல உடைத்து வருகின்றோம். அப்படி தீர்த்தம் தெளிக்கும் போது மக்களை பார்க்கின்றேன் மகிழ்ச்சியோடு. சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி கண்ணை புளிச்சிக்கும், எங்கள் தீர்த்தம் நம்ம மேலே தெரிய முடியும். ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்கும்போது பல பேர் பல இடங்களிலும் வந்திருக்கிறாங்க. முதல் பெஞ்சில் அந்தமான்லேருந்து வந்திருக்கிற ஒரு அம்மா உட்காந்துருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க நெல்லித்தோப்பில். சந்தோஷமாக இருக்குது. அந்தமான்லேருந்து வந்திருப்பாங்க. சரி ஃபாதர் பூசைக்கு பார்க்க போகலாமே அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. காலையிலேயே வந்து பார்த்தாங்க, பூசை கருத்தெல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் பல முகங்கள், தெரிந்த முகங்கள் எல்லாம் ஆண்டவரிடம் வந்து அவருடைய திருப்பலியிலே கலந்து செபித்து ஒரு புத்துணர்வு பெற்று செல்வது நமக்கே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் திருச்சபை பாருங்கள், இன்னும் எவ்வளவு தூரம் இந்த வழிபாடுகளை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று கருதி அதை இன்னும் சிறப்பாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் லத்தீனில் வைக்கப்பட்ட பூசை, இப்போ பார்த்தீங்களா நம்ம சொந்த மொழியில் பீடத்தை பார்த்து வைக்கப்பட்ட பூசை இப்பொழுது நம்மை பார்த்து குரு என்ன செய்கிறார், என்ன ஒப்பு கொடுக்கிறார், என்ன ஜெபம் சொல்லுகிறார் என்றெல்லாம் செய்வதும் சொல்வதும் ஜெபிப்பதும் எதற்காக? நான் வணங்குகின்ற, பூஜிக்கின்ற, தொழுகின்ற என்னுடைய கடவுள், என்னுடைய இயேசு மிக சிறந்தவர் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அவர்களுக்குரிய வயதுக்கு ஏற்றவாறு, சின்ன பிள்ளைங்க, புதுநன்மை வாங்கின பிள்ளைங்க, உறுதி பூசல் வாங்கின பிள்ளைங்க, இளைஞர்கள், பெரியவங்க, அவர்களுக்குரிய வயதுக்கு ஏற்றார் போல அதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கோம், முயற்சி செய்துட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம், புதுநன்மை வாங்காத பாலகர்கள் எல்லாம் அப்படியே போய் நான் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு ஃபாதர் பூசை வைக்கணும், நான் போய் அப்படியே அனிமேட் பண்ணிக்கிட்டே வருவேன். 2 பையனுங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணையும் பார்த்தேன். அப்போ தான் வந்தாங்க தீர்த்தம் தெளிக்கும் போது. ஏன் லேட்டு? பிள்ளைங்களை கேட்கணும், ஏன் லேட்டு? தாமதமாக வரக்கூடாது, சீக்கிரமாக வரணும். சாவி கொடுத்தல். அப்போ அந்த பிள்ளைங்க அடுத்த வாரம் நேரத்தில் லேட்டாக போகக்கூடாது, சீக்கிரம் போகணும் என்ற ஒரு உத்வேகம் இருக்கும். வந்து இந்த பிள்ளைங்க இதெல்லாம் செருப்பெல்லாம் வரிசையாக கட்டி வைங்க. எங்கள் நற்கருணை ஆலயத்தில் பக்தியாக உட்காருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் உங்களுக்கு நல்ல வசதி, ஏசி போட்டிருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த டிவி பெட்டி ஒன்று இருக்குது, டிவிலையும் பார்க்கலாம். நல்ல ஸ்பீக்கர் இருக்குது, நல்லா கேட்கலாம். த பெஸ்ட் பிளேஸ் திருப்பலி கணுகிறதுக்கு இந்த இடம் தான். யாருக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன்? அவங்களுக்கு அந்த அனுபவம் பெற வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், தூங்கி விழுந்துட்டு போகக்கூடாது. அந்த பிள்ளைங்க துவக்கத்திலிருந்து இறுதி வரை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அனுபவம், த ஃபெய்த் ஃபார்மேஷன். ஆக நான் பெற்ற இந்த இயேசு, அப்ப இயேசு எனக்கு யார்? நற்செய்தியில் கேட்கப்பட்டது அல்லவா? ஒருத்தரும் ஒரு பதில் சொல்றாங்க. இயேசு எனக்கு யார்? ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாரோ, யோவானா இருப்பாரோ, எலியாசா இருப்பாரோ. நீங்க என்ன சொல்றீங்க? 12 பேர் அப்போஸ்தலர் பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? வாழும் கடவுளின் மெசியா. ஆண்டவரே நீர் மெசியா, வாழும் கடவுளின் ஆண்டவர், வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. எப்படி சொல்ல முடிஞ்சது? அவரோடு இருந்து பழகியதால், அவருடைய வார்த்தைகளை கேட்டதால் அப்படி மன நிறைவாக சொல்லப்பட்டது. நான் பங்குக்கெல்லாம் போகும் பொழுதெல்லாம் ஒரு
புத்தெழுச்சியாக கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் உயிர் துடிப்பாக வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்னென்ன செய்யணுமோ ஓரளவு சுத்தமாக, பார்வைக்கு ரம்யமாக காட்சி தரக்கூடிய வகையில் இடத்தெல்லாம் சுத்தம் செய்து, அப்போ பேராலயத்துக்கு போகும்போது அங்கே இதே போல் கொஞ்சம் ஃபால்ஸ் ரூஃபெல்லாம் போட்டு கொஞ்சம் செய்யலாமே அப்படின்னு சொல்லப்போ 2 வெண்டிலேட்டரை அடைக்கணும். அதை அடைச்சா தான் அந்த காற்று போகிறதுக்கு அந்த இது சரியாக இருக்கும், அடைக்கணும்னாங்க. சரி, சும்மா அடைக்காதீங்க, 2 எழுத்து போட சொன்னேன். கம் அண்ட் சி, வாரும் வந்து பாரும். இந்த நற்செய்தி வாசகங்களை தான் போட்டேன். அவங்களுக்கு நற்செய்தி படிச்சிருந்தா தானே தெரியும். இந்த குண்டக்கா மண்டக்கா பேசுகிற ஆளுங்க, முட்டுக்கட்ட முடிய பிறகுங்களா, டேய் இந்த சாமியார் பெரிய ரவுடி புல இருக்குடா, அவனை ஏண்டா வா வந்து பார் அப்படின்னு போட்டிருக்காரா விளம்பரமா, வாரும் வந்து பாரும் அப்படின்னு. பார்த்தீங்களா, பைபிள் தெரியல. என்ன அர்த்தம்? கம் அண்ட் சி, வா வந்து பார், ஆண்டவரிடம் வா. வெளியில நிக்காத, கை கட்டிட்டு நிக்காத, தூரத்தில் நிக்காத, அரட்டை அடிச்சுட்டு நிக்காத, வந்து திருப்பலியிலே பங்கு பெறு, பாடு, செபி, வாசகம் படி, உண்டியல் எடு, பிள்ளைங்களோட பாட்டு கிளாஸ்ல இரு, பூசோதி பசங்களோட சேர்ந்து அந்தந்த வயதுக்கு தகுந்தாற் போல் நீ இணங்கி நடக்கிறாயா, அல்லது கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில நிற்கிறியா? நண்பனே, வெளியில நிற்காதே, உள்ளே வா, ஆண்டவரிடம் வா. அப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் எனக்கு மெசியா, வாழும் கடவுளின் ஆண்டவர் என்று மனது ஒப்ப சொல்லுவாய். இல்லைனா எங்க பகுசாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய இந்த விசுவாச பிரமாணத்தில் போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு அப்படின்ற வார்த்தைகள் வரும். ஏன் போஞ்சி பிலாத்தை கொண்டாந்து அந்த விசுவாச பிரமாணத்தில் வச்சிருக்கிறாங்க? அவர் என்ன பெரிய புனிதரா? இல்லையே. இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுத்த அரசன் தானே. அவர் பேரை ஏன் வச்சிருக்காங்க? அதை விசுவாச பிரமாணமா சொல்றோம். விசுவாச பிரமாணம்னா எதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன்? ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அந்த கடவுளை விசுவாசிக்கிற அதே ஜெபத்தில், அதே விசுவாசத்தில் போஞ்சு பிலாத்து உள்ள வராரு. ஏன் அவருக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் தெரியுமா? காரணம், ஒரு காலம் யாரும் தெரியாமல் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் இப்படி வாழ்ந்தாராம், பெத்லகேமில் பிறந்தாராம், எருசலேமில் செத்தாராம். கற்பனை கதை அல்ல, நடந்த சரித்திர உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து ஏத்துக்கல, சரித்திரத்தை எடுத்து பாரியா. போஞ்சு பிலாத்துன்ற ஒருத்தன் இந்த காலத்தில் அந்த பாலஸ்தீன் நாட்டில் ரோமையருடைய அதிகாரியாக ஆட்சி செய்தவன். சரித்திரம் சொல்லும் அல்லவா? சரித்திரம் சொல்வதை எழுதும். தி ஹிஸ்டோரியன் ஜோசபூஸ் என்பவர் எழுதியதை அதிகாரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய அதிகார குறிப்புகளிலே. ஏன்னா குண்டகா மண்டகா பேசுகிற நிறைய பேர் இருப்பான். அதுவும் இந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வேணுமென்றே ஒரு சேர வாரி இறைச்சி அவன் காசு பண்ணுறதுக்காக அப்படி வந்தது தான் டாவின்சி கோட். டாவின்சி கோடுன்னு ஒரு படம், ஒரு பெரிய ஒரு நாவல் ஒன்று வந்துச்சு, ஒரு பெரிய புத்தகம். ஏன் அதில் என்ன தெரியுமா போட்டிருக்குது? பிள்ளைங்க தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு வேளை பின்னாடி வந்தால் கூட இது மாதிரி ஃபாதர் சொன்னார்னு. டாவின்சி கோடில் இயேசுனுடைய ராப்போசனம் இருக்குது இல்லையா, அந்த ராப்போசனத்தில் இயேசுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? தலை சாஞ்சி படுத்திருப்பார் இல்லையா, அருளப்பர், சென்ட் ஜான். அவரை பார்த்தா ஒரு அழகான பெண்ணு மாதிரி இருக்கும் மூஞ்சியில். இவன் எடுத்து விட்டான் ஒரு புதார். என்ன புதார் விட்டான்? அது ஜான் கிடையாது, மரிய முதலை நாள் இயேசுவினுடைய காதலி. இயேசுவினுடைய காதலி வந்து இயேசுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். எடுத்து விட்டுறான், அவன் பாட்டு விடுறான், சரி வாரி இறக்கிறான். அதான் டாவின்சி கோடு. அந்த படம் பூரா இதை பற்றி தான். இயேசுவுக்கு ஒரு காதலி இருந்தார் பத்தியா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு இயேசுவை போய் கடிக்க போய் ஆரம்பிச்சு. ஆகவே இந்த படத்தை பார்த்துட்டு அந்த நாவலை படிச்சுட்டு இந்த மண்டையில் ஏறிக்குச்சு. ஏன்னா அப்படி தானே வரும். யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த ஆளை பார்த்தாலும் ஓ இவங்க இப்படி சொன்னாங்கன்னு வரும். அதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட புத்தி. இப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கக்கூடாதே என்று நினைத்து பார்ப்பதில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொன்னாங்களா, நீ பார்த்தியா, நீ கேட்டியா, உண்மையா என்று பார்க்க வேண்டும். ஆகவே
நான் பசிலிக்காவில் இருக்கும்போது அந்த ஆராதனை கோயிலில் அந்த 25 அடி நீளத்துக்கு அழகா அந்த லாஸ்ட் சப்பர் கடைசி ராப்போசல உணவு படத்தை அருமையா போட்டு வச்சிருந்தேன். போனவனே பார்த்தோடனே இயேசுனுடைய இந்த ராப்போசலம் அதான் முக்கியம். இயேசு திருப்பலியை ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது, நற்கருணை ஏற்படுத்தியது, தி அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அந்த படத்தை பேக்ரவுண்ட்ல வச்சு நற்கருணை பீடம். ஒருத்தர் வந்தார், என் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஃபாதர், தயவு செய்து அந்த நற்கருணை சிற்றாலயத்தில் அந்த படத்தை எடுத்துருங்க ஃபாதர், வேறு படம் ஏதாவது வைங்க ஃபாதர். ஏன்பா, என்ன சங்கதி, அழகான படமாச்சே, அது என்ன உனக்கு இடரல் தருது? இல்லை ஃபாதர், அந்த தாவின்சி கோட் சினிமா பார்த்தேன், அதுலேருந்து அந்த படத்தை பார்த்தாவே எனக்கு கெட்ட கெட்ட எண்ணமாக வருது. அவன் என்ன சொன்னானோ அதுதான் வருது. அப்போ நான் சொன்னேன், அப்பா போகிறவன் வரவன் 1008 சொல்லுவான், நாக்கு இருக்கிறவன் பலவாறு பேசுவான். நான் பழமொழியை அடிக்கடி பீடத்திலே சொல்லுவேன், நக்கிற நாயி செக்கையை நக்கும், சிவலிங்கத்தையும் நக்கும், அதுலேயும் என்ன இருக்குது இதுலேயும் என்ன இருக்குன்னு அது நக்கும். ஆனால் செக்கு வேற சிவலிங்கம் வேறன்னு நாய்க்கு தெரியாது. செக்கு சாதாரணமாக என்ன ஆட்டுறது, சிவலிங்கம் இந்து மக்கள் கடவுளாக கருதக்கூடிய ஒரு கடவுளுக்குரிய தன்மை, அதுக்கு தெரியுமா பேதம்? தெரியாது. அந்த மாதிரி அவனுக்கு என்ன தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. தெரியாத மடைவன் 1008 சொல்லிட்டு போட்டும், உனக்கு யாரியா இயேசு, உனக்கு யாரியா? நீ புது நன்மை வாங்கினில்ல? ஆமா சாமி. உறுதி பூசல் வாங்கினில்ல? ஆமா சாமி. தினமும் பூசை வந்தால் நன்மை வாங்குறீல்ல? ஆமா சாமி. அவ தினமும் நீ இயேசு கிறிஸ்துவ வாங்குறியே, அவர் உள்ளத்தில் இருக்கிறாரே, அவர் உனக்கு பூஜிக்கும் தெய்வமாக இருக்க வேண்டாமா? எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி அதை தலையில் ஏற்றிக்கிறிய, தூக்கி போடு அவனையும் அவன் குப்பை வார்த்தைகளையும். உனக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள். ரொம்ப நன்றி ஃபாதர், தெளிவாக போகிறேன், சந்தோஷமாக போகிறேன், தைரியமாக போகிறேன். அதுதான் உண்மை, அதுதான் ஃபெய்த் ஃபார்மேஷன், அதுதான் ஆண்டவர் மீது நாம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பற்று. என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம சிலுவை பாதையில் ஒரு பாட்டு பாடுவோம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தாய் எனக்காக அப்படின்னு பாட்டு பாடுவோம். ஒரு ஸ்தலத்துக்கும் பாட்டு பாடுவோம். அந்த பாட்டை நான் ஒரே அடியை தான் 14 ஸ்தலத்துக்கும் பாட சொல்வேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நல்லா நம்ம மண்டையில உள்ளத்துல ஆழத்தில் பதியும். எனக்காக இறைவா எனக்காக, நீர் எனக்காக இடர்பட வந்தீர் என்று பாடுவது. அதை முதல்ல சொன்னது யார் தெரியுமா? பாட்டா பாடல, அவர் அப்படியே கதறிக்கிட்டு சொன்னார். எந்த மனுஷன் தெரியுமா? சொல்லியிருக்கேன் நான் பல மறைவுரையில். பரபாஸ். பரபாஸ் தான் முதல்ல சொன்ன வார்த்தைகள். எனக்காக, அதோ கல்வாரி மலையில் எனக்காக நீர் பாடுபட்டு இறந்து கொண்டிருக்கிறீர், நான் இறக்க வேண்டிய இடத்திலே நீர் இறந்து கொண்டிருக்கிறீர். உண்மைதானே? பரபாஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு. அப்படியாவது இந்த கல் நெஞ்சம் படைத்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுவுக்கு விடுதலை கொடுப்பாங்க, கொஞ்சமாவது இரக்கம் அவங்க உள்ளத்துல இருக்கும்னு நினைச்சான் பிலாத்து. அந்த நினைப்பு கூட இல்லை இந்த கல் நெஞ்சம் படைத்த யூதர்களுக்கு. இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். ஐயா, இந்த இயேசுவை என்னையா பண்றது? சிலுவையில் அறையும் சொன்னாங்க இல்லையா? படிக்கிறோம் இல்லையா நற்செய்தியில? நான் நாடகமா நடிச்சு காட்டலையே. குருத்து ஞாயிறு அன்னைக்கு, பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசுனுடைய பாடுகளில் படிக்கிறோம் அல்லவா? நான் தமாஷா கூட சொல்லியிருக்கிறேன். முன்பு இருக்கிற கோயிலெல்லாம் அந்த இதை பாடுவோம். வெள்ளிக்கிழமை இந்த பாடுகளின் சரிதையை பாடுவோம். அந்நாளில் அங்கு ஒரு ஓடை இருந்தது, இயேசு அதில் நடந்து போனார், அப்படி அழகா போவோம். அப்போ வாசகன் ஒரு பாட்டு பாடணும், பெண் குறிப்பு படிப்பவர் ஒரு பாட்டு பாடுவாங்க, யாரெல்லாம் பொதுவாக இருக்குதோ அதெல்லாம் பாட்டு கிளாஸ் பாடுவாங்க. அப்போ இந்த பகுதி வரும்போது இவன் வேண்டாம் பரபாசே வேண்டும் அப்படின்னு வரும். ஆக இவனை என்ன செய்வது எனக்கு? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அழுத்தி பாடுவாங்க. ஏன்னா பங்குசாமியார் தான் அப்போ இயேசு கிறிஸ்துவார் நடிச்சுட்டு இருக்கார் இல்லையா? பங்குசாமியார் இருக்க மாதிரியாக கோவத்தெல்லாம் இப்பயாவது காட்டுவோமே என்று வேகமா அழுத்தி பாடுவாங்க. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்.
அன்றைக்கு அப்படி தான் பாடினாங்க, பாடலை கத்தி சொன்னாங்க, சிலுவையில் அறையும். ஆனால் நமக்காக பாடுபட்ட தேவன் என்பதை உணர்கிறோமா? உணர்ந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரிய முதல் மரியாதை முக்கியத்துவம் கொடுப்போம் அல்லவா? கொடுக்கிறோமா? பெரிய கேள்வி. கொடுக்க வேண்டும். அப்போ நான் 2-3 நாட்களாக இப்பொழுதெல்லாம் வீடுகளெல்லாம் சந்திக்கும் போது அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு வரேன். இயேசு கிறிஸ்துவை பிரதானப்படுத்துங்கள், மையப்படுத்துங்கள், அவருடைய படத்தை பிரதானமாக வைங்க. அவர் தான் நம்ம ஆண்டவர், நம் வீட்டுக்கு தலைவர். இந்த படக்கடைகளுக்கெல்லாம் போனால் படங்கள் எல்லாம் வரிசையாக வச்சு அடுக்கி ஃப்ரேம் பண்ணி கொடுப்பான். ஜம்போ சேல், பண்டில் சேல் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. நடுவில் திருக்குடும்ப படம் இருக்கும். நல்ல வேலை, அதுக்கு நன்றி, 50 மார்க் அதுக்கு. இந்த பக்கம் ஏதாவது ஒரு மாதா அந்தோணியார் சூசைப்பர் ஏதாவது ஒன்று போட்டுட்டு கடைசியில் இறுதி ஆண்டவர் படம் இருக்கும். இறுதி ஆண்டவருக்கு படம் எங்க? அந்த படத்தில் ஒரு 6-7 படம் இருந்துச்சுன்னா கடைசியில் ஆண்டவரை நீ அங்கே இரு. இல்லை, இறுதி ஆண்டவர் அருகில் இருக்க வேண்டும், நடுவில் இருக்க வேண்டும். நடுவில் திருக்குடும்பம், இயேசு மாதிரி சூசை இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இறுதி ஆண்டவர், ஒரு பக்கம் இறுதிய மாதா. The heart of Jesus, the immaculate heart of Mary, ரெண்டும் இருக்கணும். இதுதான் உண்மையான கத்தோலிக்க ஒரு பழக்கம். படங்களை வைக்கிறீங்களா, இப்படி வைங்க. உங்க வீட்டில் மாறி இருந்துச்சா அசௌகரியப்படாதீங்க, போய் மாத்துங்க. ஆக இவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை எடுத்து காட்டுகின்ற வெளிப்படையான ஆதாரங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறார். அவரே இந்த வீட்டிலே எல்லா அனுபவங்களுக்கும் மையமாக இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகின்ற நல்ல தேவன், எம்மை காப்பாற்றுகிறவர். நான் மரபுரையில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இது மறு ஒளிபரப்பாக வருது. இந்த அணில் பிள்ளை, சின்ன சின்ன அணில் குட்டி இருக்கு இல்லையா, அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருந்தா அந்த அணில் குட்டி அவங்கள விட்டு போகாது. என்ன பண்ணு தெரியுமா? அந்த அணில் குட்டி சின்னதாக இருக்கும்போது அதை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய அண்டாவில் இல்லை பெரிய வாய் இருக்கக்கூடிய ஒரு குண்டானில் அப்படி தண்ணியில் போட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே நீச்சல் அடிக்கும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறதுக்கு 4 காலாலும் அப்படியே தனிக்கும். சின்ன குட்டி தானே, அதனால் ஒரு அரை நிமிஷம் கூட அதனால் நீச்சல் அடிக்க முடியாது. மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்குற சமயத்தில் கையை நீட்டினீங்கன்னா அந்த கையில் தாவி ஏறிக்கும். தாவி ஏறிக்கிட்டு அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த ஆசுவாசப்படுத்தி கொள்ளும் தன்னையே. அப்பாடா தப்பிச்சோண்டா, இந்த கை தான் எனக்கு காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கையை நல்லா மோந்து பார்த்துக்கும். எந்த கை? எனக்கு வாழ்வு கொடுத்த கை. ஆகவே அந்த மோப்பம் பிடிச்சிருச்சா அது அந்த மனுஷனை விட்டு போகவே போகாது, அது அவன் கூடவே இருக்கும். இதெல்லாம் அந்த பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டிட்பிட்ஸ். அவங்களெல்லாம் விட்டு போகாது. ஏன்? என்னை காப்பாற்றிய கை. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே, நம்மை காப்பாற்றியவர். ஆகவே என் தேவன், என் ஆண்டவர், எனக்கு எல்லாமாக இருப்பவர் என்ற அனுபவத்தை எப்பொழுது பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் உயிர் துடிப்பாக இருக்கும். அது வரைக்கும் மேல் பூச்சி தான், ஏதோ வந்தோம் போனோம்னு இருப்போம். எப்போ ஆண்டவர் என்னை தொடுகிறார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிரேயர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்தந்த வயதுக்குரிய வகையிலே அனுபவத்தை பெற வேண்டும். சின்ன குழந்தைங்களை ஞானஸ்தானம் கொடுக்க வரும்பொழுது அந்த எரியும் திரியை கொடுப்போம். எரியும் திரியை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த மெழுகு திரி சுடும்னு. சில குழந்தைங்க அப்படியே ஒன்று தூங்குனது தான், அப்படியே அமைதியாக நீ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், நல்லா தூங்கும், வெரி குட், தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லி நானும் ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். சில குழந்தை எல்லாத்தையும் உத்து பார்க்கும், என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும். அம்மா கையில் அந்த எரியும் திரியை கொடுத்தோன்னே அது தாவும், அதை பிடிக்கிறதுக்கு தாவும். அம்மா இறுக்கி பிடிச்சிக்குவாங்க, எங்கள் கை தொட்டால் சுடுமே குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. அது பிறக்கும் போதே, அது வளரும் போதே பாருங்கள் பிடிவாதம், கையை திமிரிக்கிட்டு தொடும். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா அப்பா கண்டிக்க மாட்டாங்க, ஐயோ நம்ம குழந்தையாச்சுன்னு கண்டிக்க மாட்டேன். நான் அதுக்கு இப்போவே ஒரு அனுபவத்தை கொடுத்தா தான்
அதுக்கு தெரியும் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாமல் என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த மெழுகு திரி முடிஞ்ச பிறகு அதை அணைச்சிட்டு லேசாக அந்த மெழுகு உருகி சூடாக இருக்கும் இல்லையா, அதை மெதுவாக எடுத்து அந்த கையில் வைப்பேன். ஆன்னு எடுத்துக்கும். அடுத்த தடவை அது தொடுமா? தொடாது. எப்பா அணைச்ச திரியே இப்படி சுட்டுச்சுன்னா நேருன்னு திரி எரியும் போது எப்படி ஒரு அனுபவத்தை கொடுங்கள். அந்த அனுபவம் அப்பதான் அது பெறுது. ஓ, இந்த திரி இப்ப எரியும் போது தொட்டால் சுடும், எனவே நான் தொடக்கூடாது. அம்மா என்னை தடுக்கிறார்கள் என்றால் என்னுடைய நல்லதுக்காக தடுக்கிறார்கள் என்பதை அந்த குழந்தை உணர வேண்டும். இப்படித்தான் நாம் அனுபவத்தை பிள்ளைகளுக்கு, அது உலக அனுபவமோ இறை அனுபவமோ, அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதே போல பிள்ளைகள் பார்த்து ஜெபிக்கும். கை விரித்து ஜெபிச்சு பாருங்க, உங்க குழந்தை கை விரிக்கும். நீங்க பாட்டு பாடுங்க, உங்க குழந்தைங்க அந்த வார்த்தைகள் தெரியாவிட்டால் கூட அரைகுறை மழலையுடன் பாடுகின்ற பாடு இருக்கிறதே, கேட்பதற்கு 1000 செவிகள் வேண்டும். யாழினிது குழலினிது தந்து மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று குறள் சொல்லுகிறது. ஆக பிள்ளைகளை இப்படி ஜெபிக்க தூண்டுங்கள், பக்தியிலே பழக்குங்கள். அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் வேறு எதிலும் கிடையாது. மாமாவை உதப்பேன்னு சொல்லு, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லு, அது சொன்னதை பார்த்தா உடனே சிரிக்க வேண்டியது. என் பிள்ளை பாரு இப்பவே மாமனை மிரட்டுது பாரு. தப்பு. ஒரு தப்பான அனுபவத்தை கொடுக்கிறீர்கள். பிறரை திட்டவோ அல்லது வேறு வார்த்தைகளை சொல்லவோ பழக்காதீர்கள். பிள்ளைகளுடைய ஆழ்மனத்தில் பதிந்துவிடும். இறை பக்தியை பண்ணி என் ஆண்டவர், என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, இப்படி இருக்கக்கூடிய வகையில் தாயுமானவருடைய ஒரே ஒரு செய்யுளை படித்து முடிக்க விரும்புகிறேன். தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து உன்னற்கு அறிய, உன்னற்கு அறிய தியானிப்பதற்கு அறிய பர ஒளியாய், இந்த இறை ஒளியாய், உலவா அமுதாய், உலவா என்றால் கெடாத அமுதாய். எல்லாம் கெட்டுடும், பால் கெட்டுடும், காஃபி கெட்டுடும், இல்லை வச்சிருந்த பொருட்கள்லாம் கெட்டுடும். ஆனால் இறைவனுடைய அமுது கெடாது. ஒளி விளக்காய் என் உள் கலந்தாயான், கலந்தாய் என் உள் கலந்தாய் யான் அறியாது இருந்தாய். நீ என் உள்ளத்தில் வந்திருக்கிறத எனக்கு தெரியல. பிள்ளைங்களுக்கு புதுநன்மை உறுதிப்பு சமயத்தில் நாங்கள் நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறோம். பிள்ளைங்களுக்கு தெரியும் எப்படி வாங்க வேண்டும், பக்தியுடன் தெரியும். மற்ற பிள்ளைங்க வந்தாங்க நான் கண்டுபிடிச்சிருவேன், இது இங்கே பயிற்சி பெறாத பிள்ளை. அப்படியே தெனாட்டா வரும், தெனாட்டா வாங்கும், ஆமன் கூட சொல்லாது, கை வீசிக்கிட்டே போகும், கை கும்பிடாது. இதெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி இல்லை. என் உள்ளே இருக்கக்கூடியவர் இறைவன் என்று அவர்களுக்கு புரியவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. என் உள்ளே யான் அறியாது இருந்தாய் இறைவா, இனி ஏனும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாய். இந்த அருளாய நிலையை கொடுக்க நினையாயோ, இப்பயாவது கொடுப்பாயா இறைவா, உன்னுடைய அருளை நான் நினைக்கக்கூடிய நிலையை கொடுப்பாயா. என்ன அருமையான பாடல். நின்னை பெறுமாறு, உன்னை நான் பெற வேண்டும். சும்மா ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கலா வந்து ஆமேன்னு சொல்லி நன்மை வாங்கிட்டு போலாம், அந்த வேஃபர் பிஸ்கெட் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு. ஆனால் விசுவாசியான எனக்கு ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற வகையிலே உன் அருளை கொடுப்பாயா. நின்னை பெறுமாறு, அந்த இறைவனுடைய அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இறைவனை பெற என்ன செய்ய வேண்டும்? நான் கிறிஸ்துவன் தான். ஒரு தடவை ஒரு அம்மா பாம்பேலேருந்து வந்தாங்க, சும்மா இங்கே தங்கணும்னு கேட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன். சரின்னு சொல்லி அவங்க அடுத்த நாள் காலையில் பூசைக்கு வந்தாங்க. ஆளுகளெல்லாம் பலத்த பாடி, அப்படி இப்படி ஆடிக்கிட்டே வந்தாங்க. நன்மை கொடுக்கும்போது ஆண் வாய பிறந்தாங்க பர்ஸு மாதிரி. எனக்கு சந்தேகம் வந்து போச்சு, அம்மா நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? ஆம், வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஃபாதர். ஆமேன்னு சொல்லுமா, ஆமேன் நாக்க நீட்டு,
அப்பயும் ஆமேன்னு சொல்லி நாக்க நீட்டு நன்மை கொடுத்தேன் நான். அப்போ ஆமேன்னு சொல்லி நன்மை வாங்குறதுக்கே தெரியல, நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நீ பெற போறாயோ தெரியல. வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. உன்னை பெறுவதற்கு நான் அழ வேண்டும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், மனம் வருந்த வேண்டும். ஆண்டவரே நான் பாவி, உன்னை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று மனம் கசிந்து அழுதால்தான் ஆண்டவருடைய அருளை பெற முடியும். சும்மா ரைட் அண்ட் லெஃப்டா வந்து இட் இஸ் மை ரைட் அப்படின்னு வாங்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே என் மீது இத்திரியின் ஒளி வீசி இந்த திரியின் புகழ் சாற்ற செய்வீராக. பாஸ்கா திரியினுடைய புகழுரையில் வரக்கூடிய அருமையான வரிகள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நிறையா இருக்குது. நான் இப்பொழுது பாதி தான் சொன்னேன். இறுதியாக ஒரே ஒரு மகாத்மா காந்தியை பற்றி சொல்லி முடிக்கின்றேன். மகாத்மா காந்தி said, he told the Hindus their lives would be incomplete unless they studied Christ teaching. Mahatma Gandhi said, he told his Hindus their lives would be incomplete unless they studied Christ teaching. கிறிஸ்துவனுடைய போதனைகளை படிக்காவிட்டால் உங்கள் வாழ்வு நிரக்காது, நிறைவாகாது. ஏனென்றால் இயேசுவினுடைய போதனைகள் வாழ்வின் நிறைந்த போதனைகள், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. செபிப்போம். எல்லாம் அல்ல இறைவா, உமது மக்களாகி நாங்கள் இப்பொழுது செவிமடுத்த இந்த சிந்தனைகளை, இந்த தியானத்தின் பல வகையான முத்துக்களை எங்கள் ஆழ்மனத்தில் பதித்து உம்மை பெறுகின்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் பெறுகின்ற அனுபவமாக இருக்க செய்திடலாம். இதை பிறருக்கு கொடுக்கின்ற வகையில் நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெற்று, குறிப்பாக இந்த நற்செய்தி அறிவிப்பின் பணியில், இந்த தொலைக்காட்சி பணியில் பல வகையான சவால்களை மேற்கொள்கிறோம். இந்த மறையுறைக்கு வரும் பொழுது, என்னுடைய அலுவலகம் சென்று வரும் பொழுது ஒரு தொலைபேசி பெங்களூரிலிருந்து நேயர் ஞானப்பிரகாசம் பேசி, ஃபாதர் எங்களுக்கு வீடியோ வரவில்லை, ஆடியோ மட்டும் கிடைக்கிறது என்று ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது குறைபாடுகளை எல்லாம் குறைத்து நிறையை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவைகளெல்லாம் மனித பலவீனங்களினால் குறைபாடுகளோ அவைகளை குறைத்தருளும். செயற்கை மற்றும் பல வகையான மின் தடை இவைகளில் போன்களினால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தகர்த்தெறியும். ஏனென்றால் வல்லமையான நீர் இவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த தினத்தில் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும், உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.